இன்றைக்கி மாலைபட்சம் பலகாரத்துக்கு உப்புமா பிடி கொழுக்கட்டை. அதுக்கு வானலியில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் கலந்துட்டு கடுகு நல்லா வெடிக்க விடணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நிறையா போட வேண்டாம், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கணும் கொஞ்சம் பொன்னிறமாக. அதுக்குள்ளே நம்ம நொய்யை ஒரு தடவை மிக்சிலையும் உடச்சி வச்சுட்டுருணும். இதுக்கு நான் பச்சை மிளகா சிவப்பு மிளகா போடலை, கருவேப்பிலை போட்டுட்டு பச்சை மிளகா, தேங்காய், இஞ்சியை மட்டும் கொஞ்சம் மிக்சியில் கொஞ்சம் ஒரு ஓட்டி வச்சுட்டேன். அதுக்கு 1 கப்புக்கு 2 கப்பு ஜலம், அதை விட்டுட்டு கொஞ்சம் விஹெச்ஆர் பெருங்காயம் நான் தான் யூஸ் பண்ணுறேன், அந்த பெருங்காயப்பொடி அதையும் போட்டு நல்லா ஜலம் கொதிக்கணும். கொதிக்கும் பொழுது உப்பு நமக்கு வேணுங்கிற அளவு உப்பு போடணும். இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்கிற விழுது, அந்த சும்மா ஒரு ஓட்டின விழுது, அப்புறம் அரை முடி தேங்காய், நல்லா திருவின தேங்காய், இதையும் போட்டு நல்லா ஜலம் கொதிக்கணும். கொதிக்கும் பொழுது இந்த உப்புமா உடசல், அதாவது நல்லா அதையும் ஒரு தடவை மிக்சியில் போட்டு வச்சுக்கணும். இதுக்கு நடுவில் ஒரு டிப்ஸு, இந்த கொதிக்கிற ஜலத்தில் 1 ஸ்பூன் சர்க்கரையை போடணும். அந்த சர்க்கரை எதுக்குன்னா அந்த தேங்காயோட ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும், பேலன்ஸ் பண்ணும். இப்போ அந்த நொய் உப்புமா உடசல், அந்த உப்புமா உடசலை மிக்சியில் அரைச்சி சலிக்கக்கூடாது. உப்புமாக்குன்னா சலிச்சிக்கணும், கொழுக்கட்டைக்கு சலிக்க வேண்டாம். ஏன்னா அந்த மாவு தான் அதுக்கு பைண்டிங். இதுக்கு கொஞ்சம் நைஸ் ரவையாக இருந்தால் தான் உப்புமா நல்லாயிருக்கும், ரொம்ப பெரும்படியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் அந்த நொய்யை கூட ஒரு மிக்சியில் ஒரு ரவுண்டு விட்டு எடுத்துக்கலாம். இல்லை அரிசியை களைஞ்சி உணர்த்திட்டு அதையும் மிக்சியில் நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் அந்த மாவோடு போட்டு கிளறணும். இப்போ நல்லா கிளறியாச்சு. இந்த மாதிரி நல்லா திக்காகிடும், அப்படியே வானலியில் ஒட்டாமல் ஜம்முன்னு வந்துடும். வேணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் இதை எப்படி ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறேன்னா, நான் வாழைப்பூ மடல் இருந்தது, அதை கட் பண்ணி ஒவ்வொரு இட்லி தட்டுலேயும் நான் வச்சுட்டேன். அதில் கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சு அதை வேக வச்சேன். அந்த வாழைப்பூ மடலோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வாழைப்பூ கரைமேதி பண்ணினதுனால இந்த வாழைப்பூ மடல் எனக்கு கிடச்சிது. அதில் வச்சு இன்றைக்கி உப்புமா கொழுக்கட்டை வேக வச்சு எடுத்தாச்சு. உப்புமா கொழுக்கட்டை ரெடி ஃபார் பலகாரம். இதுதான் இன்றைக்கி மாலையபட்சத்துக்கு பிடி கொழுக்கட்டை. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மார்னிங் பண்ணின சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காய் பருப்பு குழம்பு.